पुनर्वित्तं पुनर्मित्रं पुनर्भार्या पुनर्मही एतत् सर्वं पुनर्लभ्यं न शरीरं पुनः पुनः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கும் ஒரு 3 வேர்சஸ் எடுத்துட்டுருக்கேன். அது 3மே சாணக்கிய நீதியிலேருந்து தான். அஃப்கோர்ஸ் நான் பாம்பே சாணக்கியா அப்படிங்கிறதுனால இல்லை. ஏன்னா அந்த சாணக்கிய நீதியை எடுத்துட்டேன்னா, அதாவது அர்த்த சாஸ்திரமும் அவர் தான் எழுதியிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இதில் என்னென்னா ரொம்ப நம்மளுக்கு பயனுள்ள, அன்றாட வாழ்க்கைக்கு பயனுள்ள பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கார். அது ஒரு சமுத்திரம் மாதிரி, ஒரு கடல் மாதிரி. ஸோ இன்னையோட முதல் ஸ்லோகம் பார்த்தேன்னா, புனர்வித்தம் புனர்மித்ரம் அப்படின்னு இது கேட்டேன் இல்லையா? ஸோ இதில் என்ன அவர் சொல்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் அதாவது சொத்தாக இருக்கட்டும், இல்லை நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை மனைவியாகவே இருக்கட்டும், இல்லை சம்பத், தனம், வெல்த், இதெல்லாம் கூட நம்ம இழந்தால் அதை மீட்டுடலாம். ஆனால் நம்மளால் மீட்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த சரீரம், இந்த உடல். அதாவது இந்த சரீரம் மீட்க முடியாது அப்படின்னா அது இறந்து போகிறது மட்டும் இல்லை, நம்ம உடல் ரீதியாக நம்ம ஆரோக்கியமாக நம்மளை வச்சுக்கணும். அந்த ஆரோக்கியத்தை நம்ம இழந்துட்டோம்னா அது என்ன நம்ம பண்ணினாலும் அது நம்மளால் திரும்ப பெற முடியாது. இதுதான் இதோட ஒரு ஒரு சாராம்சம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது எதுக்காக நான் இதை இன்னைக்கு இது பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளே நினச்சி பாருங்கோ, இந்த உடம்பை நம்ம என்னைக்காவது நம்ம மதிச்சிருக்கோமா? நான் பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா அதாவது நிறைய பேர் இது பண்ணிப்பா அது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, உடலை கவனிச்சுக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸ்டர்னல் பியூட்டியை சொல்லணும்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த பியூட்டி பார்லருக்கு போகிறது, அது ஸோ மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் டுடே, எல்லாருக்குமே தெரியும். அதாவது சமீப காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விமன் யூஸ் டு கோ, லேடிஸ்லாம் போயிட்டு இருந்தா. இப்போ ஆம்பளைகளும் அந்த பியூட்டி பார்லருக்கு தான் போகிறதுங்கிறது ஒரு வழக்கமாகிடுது. அதாவது நம்மளோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம ரொம்ப கவனம் செலுத்துகிறோம். பட் இன்டர்னல் திங்ஸ் இருக்கு இல்லையா, அதை கோட்டை விட்டுடுறோம். எப்படின்னு சொன்னேன்னா, எஸ் நம்மளோட அந்த டிசிப்ளின் மெயின்டைனே பண்ணுறது கிடையாது நம்ம. அதாவது கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, கண்ட நேரத்தில் தூங்குறது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, சாப்பிட்றதும் அதாவது முன்னாடியெல்லாம் என்ன பண்ணினான்னா தரையில் உட்காந்து சாப்பிடுவா. தரையில் உட்காந்து சாப்பிட்றதோட அண்ட் இலையில சாப்பிடுவா. அஃப்கோர்ஸ் அது இலையை பயோடிகிரேடபிள், அதுதான் த பெஸ்ட் இலை தான் அதுக்கு. அதில் அப்படியே சாப்பிட்டுட்டு அதை தூக்கி போட்டுடலாம். ஸோ தட் அந்த ஹைஜீன் மெயின்டைன் ஆகும். இப்போ என்னென்னா ஹோட்டலுக்கு போகிறோம், அந்த பிளேட் யாரெல்லாமோ அந்த பிளேட்டில் சாப்பிட்ருப்பா, அதே பிளேட்டில் நம்மளும் சாப்பிட்றோம். வீட்டிலையும் அதே மாதிரி தான். யாரெல்லாமோ யூஸ் பண்ணுற தட்டு தான் திரும்ப திரும்ப நமக்கு வரும். அது நம்மளுக்குன்னு சில பேர் ஒரு தட்டு தனியாக வச்சுருப்பா. பட் இருக்கிறதுக்குள்ளே சிரேஷ்டம் இருக்கிறதுக்குள்ளே உச்சிதம் எதுன்னா இலை. அதே மாதிரி தரையில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம சாப்பிட்ற ஆகாரம் பயத்தோடு அங்கே நின்று போயிடும். இப்போ நீங்களே பார்த்துருப்பேன், நிறைய பேர் டைனிங் டேபிளில் உட்காரதோ, இல்லை ஆஃபீஸ்க்கு நேரம் ஆகிடுது, இல்லை வெளியில் எங்கேயோ போகிறதுக்கு நேரம் ஆகிடுதுன்னு அவசரமாக கையில் உட்காந்து இப்படி சாப்பிட்டுட்டு போயிடுவா. ஸோ இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் அது. ஏன்னா அதுக்குன்னு சில நியமங்கள் இருக்குது. அதை நம்ம அனுசரித்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடலும் ஒத்துழைக்கும். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, அதாவது ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம், அப்போ இப்போ சின்னவாளுக்கும் சரி, அதாவது பிபி, சுகர், ஹைப்பர் என்னெல்லாமோ வந்துட்டுருக்கு இல்லையா? இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் நம்ம உடலை நம்ம சரியாக பாதுகாக்கிறது இல்லை. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதைத்தான் அவர் சொல்கிறார். மற்றது எல்லாத்தையும் இழந்தா கூட திரும்ப கிடச்சிடும். ஆனால் இந்த உடலை நம்ம இழந்துட்டோம்னா அது நம்ம திரும்ப பெற முடியாது. இப்போ உங்களுக்கே தெரியும், அதாவது டயபெட்டிஸ்னு வந்துடுச்சுன்னா அது அவ்வளோதான், காலத்துக்கும் அது இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா சின்ன வயசுல நம்ம எப்படி இருந்திருக்கோம். அதாவது அந்த வயத்துக்கு அவ்வளோ வேலை கொடுத்துருப்போம். அண்ட் நான்ஸ்டாப்பாக நிறைய பேருக்கு நினச்சி சாப்பிட்ற பழக்கம்லாம் உண்டு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தான் அதோட விளைவு தான் இது. அதே மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், அதாவது
அஃப்கோர்ஸ் இதெல்லாம் இன்டர் ரிலேட்டட்னு வச்சுக்கோங்களேன். இதை போனால் போயிட்டே இருக்கலாம். அதாவது ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது, அவள்கிட்ட இது இருக்குது நம்மள்ட்ட இல்லை, ஸோ நம்ம அதை வந்து நம்மளும் அது வந்து வாங்கணும், நம்மளும் அதை வச்சுக்கணும், ஸோ அதை வச்சுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி சம்பாதிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி சம்பாதிக்கணும்னா ஒருத்தர் சம்பாதிச்சா போகாது, 2 பேர் சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் அந்த இஎம்ஐங்கிற ஒரு விஷயம், ஸோ எல்லாத்தையும் இஎம்ஐயில் வாங்கிடுறது. அப்புறம் நம்மளுக்கு ஒரு சங்கடம் வரும்போது அதை எப்படி ரீபே பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறது, இதனால டென்ஷன் வருது, ஹைப்பர் டென்ஷன். ஸோ எல்லாமே வந்து ரிலேட்டட். இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் 2 தான். ஒன்று வந்து உடலை நம்ம ஒழுங்காக ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த இப்போ சொன்னதெல்லாம் இதெல்லாம் தவிர்த்தோம்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதைத்தான் ஒரே வரியில் அவர் சொல்லிட்டார். அதாவது நீ வந்து இதெல்லாத்தையும் இழந்தால் கூட நீ திரும்ப சம்பாதிச்சுடலாம், ஆனால் உடலை இழந்துட்டேன்னா மொத்தமாக இழந்துடுவேன். ஸோ அதுதான் இந்த ஸ்லோகத்தோட தாத்பரியம். ராக்னி தர்மிணி தர்மிஷ்டாக, ராக்னி தர்மிணி தர்மிஷ்டாக, பாபே பாபா சமே சமாக, பாபே பாபா சமே சமாக, ராஜானாம் அனுவர்தந்தே, ராஜானாம் அனுவர்தந்தே, யதா ராஜா ததா பிரஜா, யதா ராஜா ததா பிரஜா. இந்த 2வது கோட், அதாவது வந்து ராக்னி தர்மிணி தர்மிஷ்டாகா அப்படின்னு இருக்கு இல்லையா, இது அஃப்கோர்ஸ் எல்லாருமே ரொம்ப பாப்புலர், அதை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பா. அதாவது அந்த கடைசி 2 வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்பா, யதா ராஜா ததா பிரஜா. ஸோ இந்த யதா ராஜா ததா பிரஜாங்கிறது வந்து அதோட பேக்ரவுண்ட் என்னென்னா, அது தமிழில் கூட இருக்குது, எல்லாத்துலேயுமே அது ரொம்ப பாப்புலரான விஷயம். மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி அப்படின்னு சொல்லியிருக்கா. இது வந்து ரொம்ப ஆழ்ந்த கருத்து இருக்குது இதில். அதாவது நாட் ஓன்லி ராஜான்னு சொல்கிற பொழுது அஃப்கோர்ஸ் அதுலேருந்து ஆரம்பித்து ஒரு அரசை, ஒரு நாட்டை ஆள்பவன், அவன் வந்து ரொம்ப ஒழுக்கசீலனாக தர்மவானாக இருந்தால் மற்றவளும் அதே மாதிரி இருப்பாள். இது வந்து டவுன் த லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு எடுத்துருந்தா, அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் அவரோட குணங்களை பொறுத்து தான் அந்த ஆர்கனைசேஷனும் இருக்கும். அதாவது அவர் வந்து ரொம்ப நேர்மையானவராக இருந்தால் அது வந்து டவுன் த லைன் எல்லாருக்குமே வரும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் இதுக்கு சொல்கிறேன். அதாவது நான் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக கவிதாலயாவில் இருந்தேன். கவிதாலயாவில் இருந்தேன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர், அவரோட நான் வந்து 20 வருஷம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். டே இன் அண்ட் டே அவுட் ஐ பீன் வித் ஹிம். ஸோ அவர் வந்து பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து இஸ் பங்க்சுவல்லாம் வந்து அப்படி ஒரு பங்க்சுவாலிட்டி. 9 மணின்னா 8:59க்கு அவர் இருப்பார் அங்கே. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறேன், அவர் அந்த அளவுக்கு பங்க்சுவலாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கிறதுனால அங்கே ஒர்க் பண்ணுற நாங்கள் எல்லோரும் எப்படி இருப்போம்னா, அவர் வந்துட்டு ஒரு 9 மணிக்கு அதுக்குள்ளே நம்ம போகணும். ஸோ அந்த வந்து ப்ராக்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிசிப்ளின் எல்லாருக்கும் அது துத்திக்கும். ஏன்னா அந்த டாப் லெவலில் இருக்கிறவர் அதாவது த பர்சன் ஹூ இஸ் மேனிங் த என்டையர் திங், அவர் வந்து நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் பங்க்சுவலாகவும் இருந்தால் அந்த டிசிப்ளின் மற்றவாளுக்கும் வரும். இது வந்து நான் அனுபவ ரீதியாக சொல்கிறேன். அது அப்புறம் என்ன ஆகுனா காலப்போக்கில் நம்மளுக்கும் அது வந்துவிடும். இப்போ வந்து சொன்ன மாதிரி அவர் 9 o'clock வந்துவிடுவாருங்கிறதுனால நாங்கள்லாம் 9 o'clock போவோம். அதே மாதிரி பர்ஃபெக்ஷன், அவர் ஒவ்வொன்றையும் பார்த்து 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 பண்ணுவார். அது எத்தனை நேரம் ஆகுதுன்னெலாம் கவலைப்பட மாட்டார், அது கரெக்டாக வரணும், அதுக்காக அவர் மெனக்கெடுவார். இப்போ நான் வந்து பெருசாக கிளைம் பண்ணிக்கல, பட் இப்போ நம்ம கர்மா எல்லோரும் நிறைய பேர் பார்த்துருப்பேன். அந்த கர்மா சீரியலில் பார்த்தெல்லாம் நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கேன், அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு. அந்த அவ்வளோ பர்ஃபெக்ஷனும் வந்து ஐ அட்ரிபியூட் இட் டு மை குரு பாலச்சந்தர். ஏன்னா அவரை பார்த்து தான் நானும் கற்றுண்டேன். ஒவ்வொன்றும் எவ்வளோ நுணுக்கமாக இருக்கணும், எவ்வளோ கரெக்டாக இருக்கணும். ஸோ இது வந்து யதா ராஜா ததா பிரஜான்னு சொல்கிறது ராஜாவுக்கு மட்டும் இல்லை, இது வந்து எந்த ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் குடும்பமே எடுத்துங்கோ. குடும்ப தலைவன், அந்த தலைவன் ஒழுங்காக இருந்தால், அப்பா ஸ்ட்ரிக்டாக இருந்தால் குழந்தைகள் அதுக்கு தகுந்த மாதிரி வளரும். அப்பா சரிப்பா அப்படின்னா குழந்தைகள்லாம் அலட்சியமாகிடும். அதே அலட்சியத்தன்மை தான் டவுன் த லைன் மற்றவாளுக்கும் வரும். இதனால தான் நம்ம கூட்டு குடும்பத்தில் ஒரு டிசிப்ளின், மறுபடியும் நான் கூட்டு குடும்பத்துக்கு போகிறேனேன்னு பார்க்காதீங்கோ. ஏன்னா கூட்டு குடும்பத்தில் அந்த டிசிப்ளின் இருந்தது. அந்த குடும்ப தலைவன் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால தான் அந்த குடும்பம் வந்து சீர்குலையாமல், அதாவது அடுத்த ஜெனரேஷனில் எல்லாம் மாறி போயிடுத்துங்கிறது வேறு விஷயம். பட் அந்த ஜெனரேஷன் நினச்சி பார்த்தேன்னா எல்லோரும் கட்டுக்கோப்பாக இருந்ததுன்னு சொல்ல தெரியுமா, அந்த கட்டுக்கோப்பாக இருந்தது. அப்போது
ஸோ கம்மிங் பேக் டு திஸ் லைன், அதனால தான் வந்து யதா ராஜா தத்தா பிரஜான்னு சொல்லியிருக்கு. பட் அது யதா ராஜானா ராஜாவுக்கு மட்டும் அப்ளிகபிள்னு இல்லை, நம்ம குடும்பத்துக்கு, ஒவ்வொரு குடும்பத்துக்குமே அது அப்ளிகபிள். அந்த குடும்பத் தலைவன் நேர்மையாக ஒழுங்காக இருந்தால் அந்த குடும்பமும் ஒழுங்காக இருக்கும். இதுதான் இந்த 2 வரிகளோட சாராம்சம். சத்யம் மாதா பிதா ஞானம், சத்யம் மாதா பிதா ஞானம், தர்மோ பிராதா தயா சகா, தர்மோ பிராதா தயா சகா, சாந்தி பத்னி க்ஷமா புத்திரः, ஷடேதே மம பாந்தவாः. இந்த 3வது இப்போ கேட்டேன் இல்லையா, சத்யம் மாதா பிதா ஞானம், தர்மோ பிராதா தயா சகா. பார்க்க போனேன்னா இதுவரைக்கும் நான் படித்ததுலேயும் சரி சொன்னதுலேயும் சரி ரொம்ப 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 முக்கியமாக எனக்கு படுறது இந்த வரிகள் தான். அஃப்கோர்ஸ் சாணக்கிய நீதியில் எதை எடுத்திருந்தாலும் எல்லாமே முக்கியமானது தான். இருந்தாலும் இது ஏன் முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனிதனோட குணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத விளக்குறது இது. அதாவது 6 விஷயம் ரொம்ப முக்கியமானது நம்ம வாழ்க்கையில். அது எப்படி அவர் வந்து அதுக்கு ஒரு உபமானம் கொடுத்துருக்கார் பார்த்தீங்களா, ஒரு எக்ஸாம்பிள், அதுதான் எக்ஸ்ட்ராடினரி. அதாவது ஆரம்பமே என்ன சொல்கிறாருன்னா அவர், அதாவது அம்மா மாதிரி உண்மையாக இருக்கணும், அப்பா ஞானத்துக்கு சமம், அதே மாதிரி நேர்மை நாணயம் தர்ம பரிபாலனம் வந்து கூட பிறந்தவாளுக்கு சமம், கருணையுள்ளம் வந்து நண்பனுக்கு சமம். அண்டு இன்னொன்று அதில் வந்து பாருங்க எப்படி அவர் இது பண்ணியிருக்கார், திங்க் பண்ணியிருக்காருன்னா, பீஸ் ஆஃப் மைண்ட், மன அமைதி வந்து மனைவிக்கு சமம். ஏன்னா ஒருத்தனுக்கு வந்து ஒரு சரியான துணைவி கிடைச்சி விட்டாள்னா அதை போல் ஒரு மன நிம்மதி வேறு எதுவுமே இருக்க முடியாது. அதுக்கு அடுத்ததாக அவர் சொல்கிறது வந்து, நம்ம வந்து மன்னிக்கக்கூடிய ஒரு சுபாவம் வந்து குழந்தைகள் மாதிரி இருக்கணும், குழந்தைகளுக்கு சமம். இது 6ம் தான் நம்மளோட உறவுகள் அப்படிங்கிறார். அதாவது உறவுகள்னு சொன்னால் தீஸ் ஆர் தி குவாலிட்டிஸ். இந்த குவாலிட்டிஸை தான் நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணணும். அதாவது உண்மையாக இருக்கணும், அறிவுள்ளவனாக இருக்கணும், தர்மத்தை பரிபாலனம் பண்ணணும், தயை குணம் உள்ளவனாக இருக்கணும், நிம்மதியான வாழ்க்கை வாழணும், அதே மாதிரி மன்னிக்கக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ இந்த 6ம் தான் ஒரு மனிதனோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம மைண்டில் வச்சுட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை கண்டக்ட் பண்ணிட்டோம்னா லைஃப்பில் நம்மளுக்கு வேறு எதுவுமே வேண்டாம், ஒரு நிச்சயத்தையாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை நம்ம லீட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நான் வந்து வேறு எந்த கிளிப்போ எதுவும் போடலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து அது தேவைப்படலை. இன்றைக்கி அதை சொல்கிற விஷயம் வந்து 3மே வந்து அவ்வளவு வந்து மகத்துவமாக இருந்தது. இது எப்படின்னா, டெய்லி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இதையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணித்து. அண்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நீங்களே நினச்சி பாருங்க, இது எல்லாமே நம்மளுக்கு பயனுள்ள விஷயமாக தான் இருக்கும். ஸோ பிஃபோர் ஐ சைன் ஆஃப் ஒன்ஸ் அகெயின், டெய்லி சொல்கிறத சொல்கிறேன். அதாவது என்னோடய யூடியூப் சேனல், இன்சிடென்ட்லி அந்த யூடியூப் சேனலுக்கு இப்போ 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கா. அஃப்கோர்ஸ் 30,000 சப்ஸ்கிரைபர்ஸுங்கிறத வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறபொழுது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் நம்மளோட லட்சியம் அப்படின்னு பார்த்தேன்னா, இது எந்த அளவுக்கு நம்ம வந்து மற்ற வாழ்க்கை வந்து எனக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை நம்ம பண்ணணும். அதுக்கு வந்து நீங்களும் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2வது வந்து வழக்கமாக நான் சொல்கிறத மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் அப்டேட் பண்ணுவேன். அண்ட் இன்னும் பல விஷயங்கள் நான் அதில் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிடனா உங்களோட பேரும் அதில் இன்க்ளூட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து தொடர்ந்து அந்த அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் ஃபைனலி கர்மா,
ஏன்னா கர்மாலேருந்து ஆரம்பிச்சது தான் இது. கர்மா சீரியல் ஐ திங்க் இதை பார்க்குறவா எல்லாருமே கர்மா சீரியல் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்காதவா வந்து அதுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், கர்மா சீரியல் பார்க்கலாம். ஸோ அந்த கர்மா சீரியலோட அப்டேட் என்னென்னா, இன்றைக்கும் வந்து என்ன சொல்கிறது, அப்பப்போ விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாள், அந்த மாதிரி சில பேர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கா. பட் அதுவும் நல்லதுக்கு தான். ஏன்னா இப்போ நான் ஷூட்டிங் ஆரம்பிக்கக்கூடிய நிலைமையில் இல்லை, சூழ்நிலை அப்படி இல்லை. பட் கூடிய சீக்கிரம் அதை ஆரம்பிச்சுடுவேன்னு நினைக்கிறேன். ஆரம்பித்து கர்மா பார்ட் 2 அது வந்து அதோட அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து நாளைக்கும் இதை மாதிரி டெய்லி வந்து ஒரு 3 எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா அதுதான் ரொம்ப என்ன சொல்கிறது, கன்சைஸாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வந்து நீங்கள் பாருங்க. அண்ட் ஃபைனலி இத்தனை நேரம் எனக்காக நீங்கள் வந்து டைம் ஒதுக்கி பார்த்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி.